Hi friends, welcome to my channel காரைக்குடி ஆன்டி கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி காரைக்குடி ஐட்டம் என்ன வந்திருக்குன்றதை பார்க்கலாம். இதில் ஏதோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. வெயிட்டு, ரேட்டு, கெப்பாசிட்டி எல்லாமே சொல்கிறோம். இது வந்து ரயில் அடுக்கு பாத்திரம். இது வந்து ரேர்லி அவைலபிள். இது வாஷ் முதல்ல பிஃபோர் வாஷ் காமிச்சிருந்தோம். இப்போ ஆஃப்டர் வாஷு நான் ஒரு வாஷ் கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா தேய்ச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது வந்து இந்த ரயில் அடுக்கு பாத்திரத்துக்குள்ளே இருந்ததுன்னு சொன்னாங்க. இது மாதிரி ஒரு 15 ஐட்டம் வச்சுருப்பாங்க. ஒரு நூல் கூட பிசகாமல் அவ்வளோ கச்சிதமாக உள்ளே இறங்குது. அவ்வளோ நல்லா பர்ஃபெக்டாக கேப் இல்லாமல் செஞ்சுருக்காங்க. அதான் ஒரு இதில் வந்து ரொம்ப ஒரு அந்த காலத்து மேக்கிங்ஸ் அப்படி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது உள்ளே இறங்குறது. இது எல்லாமே செட்டாக வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கோங்க. பெரிய ஐட்டத்தோட ரேட்டு வந்து பெர் கேஜி ரேட்டு, கிலோ ரேட்டு தான். நீங்கள் மற்றதில் என்ன ரேட்டு பார்க்குறீங்களோ அதே தான் இங்கேயும். அதுலேருந்து நாங்கள் வந்து கூட வைக்க கிடையாது. இது வந்து ஆப்பிள் அந்த மாதிரி மாடலில் அரிசி ட்ரம்மு மாதிரி வச்சுக்கலாம். ஆப்பிள் இதுவுமே நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் நானும் வந்து வந்ததில் இவ்வளோ நாள் பண்ணியிருக்கோம். ஆப்பிள் தூக்கு கிடைக்கிது. பட் ஆப்பிள் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி ரைஸ் ட்ரம் வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து இது அதே சைஸில் ஆப்பிள் தூக்கு கிடச்சிருக்கு. அது அப்பப்போ கிடைக்கிறப்ப செட்டாக சேர்த்து நான் வச்சுருக்கேன். செட்டாக யூனிஃபார்மாக வேணுன்றவங்களும் வாங்கிக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்த அந்த காப்பர் அண்டா அது மாதிரி செட்டாக கிடச்சிது. அதே மாதிரி இது வந்து ஒரு ரேரான ப்ராடக்ட்டு. கொஞ்சம் ரொம்ப டர்ட்டியாக தான் இருந்தது. வாஷ் பண்ணினதுக்கப்புறம் ரொம்ப நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இன்னொரு வாஷு ப்ளஸ் பாலிஷிங் பண்ணி தரணுன்னா வேணுங்கிறவங்களுக்கு இதை பாலிஷ் பண்ணி தரலாம். ஏன்னா இந்த வாளி டைப் ஆஃப் வாளி ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அது மாதிரி இந்த ரைஸு அந்த ட்ரம் ரயில் அடுக்கு மாடலும் சரி, இந்த கடைசியாக இருக்கிறதும். ஏன்னா இப்போ ஆப்பிள் தூக்கும் இந்த சைஸுக்கு வந்து அப்பப்போ தான் கிடைக்கிது. ரெகுலராலாம் கிடைக்கிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து வேணும்னா கேளுங்க. வெயிட்டு, ரேட்டு, கெப்பாசிட்டி சொல்கிறோம். கெப்பாசிட்டி ஒரு 10 கேஜிக்கு மேலே தான் பிடிக்கும். அடுத்தது இதே மாதிரி இந்த ட்ரம்மு மாடல் வந்து லாஸ்ட் டைம் ஒன்று வாங்கினது, இப்போ ஒன்று வாங்கினது, ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்கேன். ஒரு 5 கேஜி அந்த மாதிரி பிடிக்கும். ஒன்று 5 கேஜி, ஒன்று 4 கேஜி பிடிக்கும். 5 to 6 கேஜி பிடிக்கும்னு நினைக்கிறேன். சின்ன ஃபேமிலி 5 கிலோ அரிசி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சரிசி, புழுங்கரிசி இந்த மாதிரி வச்சுக்கலாம். 2 ட்ரம்மும் யூனிஃபார்மாக வேணும்னா 2 ட்ரம்மும் வாங்கிக்கலாம். அடுத்து இதுவுமே வந்து நான் பார்த்ததில் இப்போ தான் கிடச்சிருக்கு. இந்த முன்னாடி காலத்தில் இதில் தான் அரிசிலாம் களைவாங்கல்ல, அந்த மாதிரி. இது நல்ல ஹெவியான உருளியாக இருக்குங்க. இது இப்போ வாங்கினது தான். ஹெவி உருளி, பருப்பு உருளி. அடுத்தது வந்து முன்னாடி பாலிஷ் பண்ணி வச்சுருந்தோம். இந்த மாதிரி வெண்ணத்தாளி மாடலில் இது இல்லாமல் இருந்தது, டின் கோட்டிங் இல்லாமல் இருந்தது. அதனால் டின் கோட்டிங் கொடுத்து வச்சுருக்கோம். இது லிட்டோட தான். இது எல்லாமே நாங்கள் வந்து கேட்லாகில் அப்லோடு பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கிற இந்த ப்ராடக்ட்டையும் நாங்கள் கேட்லாகில் அப்லோடு பண்ணிடுவோம். வேணுங்கிறப்ப நீங்கள் வந்து அந்த கேட்லாகை நீங்கள் பார்க்குறப்பயே உங்களுக்கு எல்லாமே அதில் டீட்டெயில்ஸ் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இந்த பிளேட்டு. இந்த பிளேட்டு வந்து நல்லாயிருக்கு. அன்யூஸ்டு பீஸ். இப்போ நான் போட்டிருக்கேன் எல்லாமே அன்யூஸ்டு பீஸ். ரொம்ப நல்லா பளபளன்னு இருக்குது. உள்ளார வந்து அந்த களிம்பு இருந்தது, அதை மட்டும் நாங்கள் சுரண்டி எடுத்தோம். அவரும் சுரண்டி, கடையில் இருக்கவங்களும் சுரண்டி காமிச்சு கொடுத்தாங்க. களிம்பு இருக்குது, புதுசாக அன்யூஸ்டு பீஸுங்கன்னாரு. அதனால் இது வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு தாம்பளத்தட்டு, தேங்காய் பழம் வைக்கணும், இல்லை வீட்டில் நீங்கள் ஏதாவது காய வைக்கணும், மாவு காய வைக்கணும், இல்லை அரிசி இந்த மாதிரி ஏதாவது காய வைக்கிறதுக்கு மல்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். மாவிளக்கு பிணையிறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, வீட்லேயே நம்ம வந்து பூஜை பர்பஸுக்கு எல்லாமே ஒரே தட்டில் வச்சு சாமி கும்பிடணுன்னாலும் வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் தரோம். கேட்லாகை ரெஃபர் பண்ணுங்கள். ஆல் டீட்டெயில்ஸ்